இல்லை சரியா ஐயா வண்டு சிண்டுகிட்டுலாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்பவுமே டைரக்டா மேலிடம் தான். ஆறு இங்க இது எந்த இடத்துல நான் சேர்த்துக்கிறது? இதை கூப்பிடல, ஆறு இருக்காங்கன்னு பாருல, கூப்பிடல. ஏப்பா சம்முவோ, வைகுண்டோ, ஏய் வாங்கய்யா, வெளியில ஐயா வந்திருக்காரு. யாரெல்லாம் கொய்யா? மொத போனிக்கு பையன் வந்தான், இப்ப அப்பனே வந்திருக்கானா? என்னல அப்பனும் ஆரம்பிச்சிட்டானா? இல்ல இப்ப எதுக்கு இந்த கேடு கட்ட இங்க வந்து நிக்கான்னு கேள்ல. எல்லாம் நல்ல செய்தினே, ரொம்ப நல்ல செய்தி. என் மகன் இருக்கானே முத்துப்பாண்டி, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி, அவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். என்ன எல்லாம் முறைக்கிய? ஆமா, இது முதல் நடக்க போற கல்யாணம் இல்லத்தே, ரெண்டாம் கல்யாணம் தான் இது. அதனாலதான் சிம்பிளா கோயிலே வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தேன். அப்படி இருந்தாலும் பெத்த மனசு கேக்குதா? அதான் சின்னதா ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு சிறப்பாவே கொண்டாடிடலாம்னு இருக்கேன். அதனால நான் நிறைய பேரை கூப்பிடல. இருந்தாலும் என் மகனோட கல்யாணம் அது சுற்றமும் நட்பும் சூழ்ந்து இருக்கணும் இல்லையா? என்னன்னா அவனோட கல்யாணத்துல வாழ்த்த வந்தவங்க என்னவோ நினைச்சு என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா இப்ப அம்புட்டு பேரும் வந்து வாழ்க்கிறாதானே, பொண்ணு மாப்பிளையும் நல்ல வாழ்நாள் பூரா சுகமா இருப்பாங்க. அதே விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு மாமனாரே, ரொம்ப சந்தோஷம். நீ என்ன வெறும் தகவலை சொல்லிட்டு போக வந்தீரா இல்ல அழைக்கவே வந்தீரா? நான் செய்தி சொல்லத்தான் வந்தேன். நான் நல்ல சமையல் பாட்டி தான் என்கேஜ் பண்ணிருக்கேன். அதனால நீங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்து எத்தனை 1 2 3 4 5 6 இன்னும் கூட 6 இருந்தா கூட பரவாயில்ல, வந்து நல்லா இருந்து கொட்டிட்டு போறா கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. வாங்க, அது உங்க இஷ்டம். அதுக்கு என்ன, குடும்பத்தோட வந்துட்டா போச்சு. ஆனா அதுல 2 கண்டிஷன் இருக்குல்ல. என்னலே, உன் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு ஊரை குட்டி பஞ்சாயத்து வைக்க முடியா? ஐயா, நீ தலைகீழ இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுலே. நாங்க ஏன் நிறுத்த போதான்? நீர் ஒரு என்னலே சொன்னேன்? ஐயா, முழுசா சொல்லாம விட்டேன் போல இருக்கு. அதாவது நீர் ஒரு வகையில எங்களுக்கு ஒரு மாமா, இன்னொரு வகையில எனக்கு மாமனார் வேற, இன்னொரு வகையில என் தங்கச்சிக்கு வேற மாமனாரு. எப்படி பார்த்தாலும் நீர் இந்த கல்யாணத்துக்கு எங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுங்க, நாங்க முத்துப்பாண்டிக்கு சீரு செய்யணும். என்ன கோபப்படுவான்னு பத்த சீரு செய்யறத பத்தி பேசுதான், குழப்புதான். என்ன அந்த பக்கம் பாக்குதீர? முத்துப்பாண்டி எப்படி இருந்தாலும் ஒரு வகையில எனக்கு அத்தை மாமனா இருந்தாலும், இன்னொரு வகையில என் சம்சாரத்தோட அண்ணன்லாம், என் தங்கச்சியோட புருஷன்லாம். இந்த பக்கம் மச்சான் வர, அந்த பக்கம் மச்சான் வரலாம். அவனுக்கு நாங்க நல்லது செய்யாம வேற யாருக்கு செய்வோம்? கவலைப்படாதீங்க, நல்லா ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை கண்டிப்பா அவனுக்கு நான் வாங்கி தருவேன். ஏனே எதுக்கு புது வேட்டி எல்லாம் வாங்கிக்கிட்டு? மாமா கட்டி இருக்க வேட்டியே நல்லா தானே இருக்கு. ஆமலா, என்ன அதை எடுத்து போ. அவனே மறந்தாலும் நீயே வேட்டிய உருகி கொடுப்ப போல இருக்கு. அப்பா, நீங்க ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன்பா. இங்க நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் அறிவுரை செய்ய வேண்டியவர் நீங்க. எதுக்குப்பா இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறீங்க? ஏன் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க இது சீப்பா? ஆமா, உங்க மகன் தாலி கட்டின பொண்டாட்டி இதோ குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா. அதுக்குள்ள 2வது கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறதெல்லாம் சீப்பான வேலை மட்டும் இல்ல, அயோக்கியத்தனம். வேண்டாளா, மரியாதையா பேசுறான் பாத்துக்க. இவதான் நீ சொல்லுத மாதிரி குத்துக்கல்ல மாதிரி இங்கேயே தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. எம்புட்டு தடவை அவன் வந்து கூப்பிட்டான், வந்தாளா அவன் நாட்ட நாரு, வந்து வாழ்ந்தாளா அவன் கூட.
வாழ வல்லினா வழியை விடத்தான் செய்யணும். அது அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான். நானும் சண்முகமும் போடாத சண்டையா? அவனை துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு கொலை பண்ண பார்த்தவன். நாங்க இப்போ ஒன்னா வாழல. ஓ அப்படியா? அப்படின்னு ஒண்ணு செய்யுதேன். அதே துப்பாக்கியை என் மகன் முத்துப்பாண்டு கிட்ட கொடுத்து அனுப்புதே. அவனே அவன் பொண்டாட்டி இங்கே சுட்டு தள்ளிட்டோம். பரவாயில்லையா? தைரியம் இருந்தா செய்ய சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்க கிடையாதுப்பா. தயவு செஞ்சு உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு இந்த பழகுங்க. அல்பைக்கு அதெல்லாம் தெரியாது. ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள பிரச்சனை வந்தா அவங்களே பேசி தீர்த்துக்கு போறாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிட்டு நாசம் பண்ண பாக்குறீங்க? ஏ டாக்டர், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுத? அவர் என்ன, அவர் மகன் கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்காரு. நாம எல்லாரும் குடும்பமா போய் கலந்துக்கிடுவோம். அவ்வளவுதானே மாமனாரே? பரவாயில்லையே. இல்ல, நீ வெக்கமான எதையுமே பார்க்க மாட்டிய. மாமனாரே, கேடு கட்ட பயலுகளை கேவலப்பட்டாலும் தொடச்சிட்டு தெருவுல தெரியுது.